இருக்குல்ல. இது வள்ளியூர் யூனியன் நினைக்கிறேன். இது அப்படிதானே? வள்ளியூர் தானே? வள்ளியூர் யூனியன் விநாயகபுரம். பஞ்சாயத்து வந்து வேப்பலாங்குளம், சுண்டவலை. ஆமாம். நான் அந்த ரோட்டில் எங்கேருந்தாலும் போயிருப்பேன். எங்கள் வாட்டர் போர்டு சர்வீஸுக்காக பல தடவை போயிருக்கேன். உங்கள் ஊருக்காக நான் போர்வெல் போட்டது அந்த குளத்துக்குள்ளே நடக்கும். அதான் வரும். சரியான தண்ணி அது. உங்கள் ஊருக்கு நல்ல சோர்ஸ் அது. அது என்ன குளம்? கடம்பங்குளத்தில் போட்டது. போட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். மறுபடியும் சுண்டவலைக்காக இந்த ரோட்டில் போட்டிருப்பேன். சுண்டவலை வேப்பலாம். ஆமாம் ஆமாம், 2 3 போட்ட மாதிரி ஞாபகம். மறுபடியும் கும்பலம்பாடுக்கு ஊரை சுற்றி ஒரு 3 ஊர் கிடக்கும். இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்கு. அதனால தான் நான் வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறோம். 200 மீட்டர் ஆழம். இன்னும் உங்களுக்கு 600 அடிக்கு ரிப்போர்ட் வந்துடும். இது பக்கத்தில் பைப் லைன் எதுவும் இல்லை. இந்த இடத்த பொறுத்தவரை பைப் லைன் இல்லை. இது 30 அடிக்கு இங்கே, 30 அடிக்கு இங்கே பைப் லைனோ உள்ள குழி எது இருந்தால், சைடு போர் எதுவும் கிணத்துல சைடு போர் இந்த பக்கமாக போட்டால் அது தப்பான ரிப்போர்ட் வரும். நம்ம இதுக்கு நேராக ஸ்கேன் பண்ணுறோம். இதுக்கு 30 அடியில் பைப் லைன் இல்லையே. எவ்வளோ தூரம் இருக்கும்? இந்த மரத்து மூடு தானோ? 30 அடிக்குள்ளே இருக்குமே. அங்கிருந்து தானே வருது? மேலே இருக்கோ? 2 அடியில் கிடந்தாலும் சில சமயம் தண்ணி பைப்பில் நிறைய இருந்துச்சுன்னா தவறான ரிப்போர்ட் வந்துடுது. ஒரு 10 நாளைக்கு முன்பு தான் இவங்களுக்கு நாங்கள் பார்த்து கொடுத்த பாயிண்டில், அவங்க தோட்டத்தில் பார்த்து கொடுத்த இடத்துல பொருள் போட்டு ஓரளவுக்கு நல்ல தண்ணீர் வந்துட்டு அவங்க தென்னை மரத்தை காப்பாற்றுறதுக்கு பயன்படுகிறது. இன்றைய இந்த வறட்சியில் அந்த போரில் சப் மோட்டர் இறக்கி மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த போர் இந்த நேரத்தில் மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி தான் இப்போ அவங்க வீட்டை சுற்றி உள்ள தோட்டத்துக்கு இருக்காங்க. சரி சரி. டிரான்ஸ்மிட்டர் கருவி அங்கே வடக்கு இருக்குது. நம்ம நிற்கிறது இங்கே ரிசீவர் கருவி. அங்கேருந்து மெஷர்மெண்ட்டு வடக்கு இருந்தால் நமக்கு மெஷர்மெண்ட்டு. இந்த இடத்தினுடைய கிழக்கு போகிறோம். வீட்டுக்கு பின்னாடி இது 2வது ஸ்கேன் நடக்கு. 23 மீட்ரு நீளத்துக்கு 200 மீட்டர் ஆழம், 600 அடிக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. அங்கே முதல் ஸ்கேனில் பாயிண்ட் தான் அமையலை. 100 மீட்டரில் ஒரு பிரேக் காணப்படுது. ஆனால் அது எம்டி பிரேக்கு. அதில் போர்வெல் போட முடியாது. நீங்கள் உங்கள் இடத்துடைய வடகிழக்கு மூலையில் எதுவும் போர் போட்டிருக்கீங்களா? போர் அங்கே தள்ளி நேராக தான் இது இருக்குது. எது? புதுநெல்லி. புதுநெல்லி இருக்குது. அடிபம்பு. அடிபம்பு. அது தண்ணி எப்படி இருக்குது? தண்ணி 80 தனியாக இருக்கும். யூஸ் பண்ணல. மோட்டர் உடஞ்சி கிடக்கு. ஆனால் 100 அடியே தண்ணி தெருவில்லையா? ஆமாம். அந்த நம்ம வீட்டுக்கு அந்த பக்கம் அந்த சரம் கொஞ்சம் விலகி போகும். அவர் அங்கிருந்து வருதுன்னு தான் இப்படி வராது. கிழக்கு மேற்கு போகும். அந்த இப்போ காமிச்சிட போது ஒரு வெடிப்பு கிட்டாமல் கிடக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. கிடக்கலாம். பாறை தான் கிழக்கு மேற்கே ஒழிய வெடிப்பு வந்து எந்த டைரக்ஷன்லையும் கிடக்கலாம். அவர் இந்த கம்போஸ் வைப்பாங்களா? அதை பார்த்தாங்க. அது எனக்கு அது எப்படி பார்க்காங்க என்னென்னு தெரிய நம்பி இது இல்லை. ஏன்னா அதில் என்ன விஞ்ஞானம் இருக்குதுன்னு என்னால் உணர முடியல. அவங்க இந்த ஈசான மலை அல்லது வாயு மலை இல்லை எங்கேயாவது மரம் பச்சையாக இருக்குதுன்னு பார்த்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க என்கிட்ட. தேங்காய் உருட்டுறவங்க, கம்பு சுற்றுறவங்க, செம்பு கம்பி சுற்றுறவங்க, அவங்க தேவைக்குன்னு என்கிட்ட எதுவும் சந்தேகம் கேட்கும்போது உண்மையை சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானத்துக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் நான் நம்ப தயாராக இல்லை. சில பேர் சங்கிலி கரெக்டாக வச்சுருக்காங்க. அது ஒன்றா வச்சுருக்காங்க. எல்லாம் அவங்க உள்ளுணர்வில் சுற்றுறது தான். பெண்டுலம் அதை சுற்ற தான் செய்யும்.
ஏன்னா வி ஷேப்பு ஒய் ஷேப்பில் வந்து இழுக்கும்போது அந்த டென்ஷனில் அது சுத்த தான் செய்யும். தேங்காய் குடுமி வைக்கும்போது அது லேசாக கொஞ்சம் கையில் ஜெர்க் கொடுத்தா போதும் எந்திரிச்சு நின்றோம். விஞ்ஞானமே 1-2 இடத்துல இதாகிடுது, ஃபெயிலியர் ஆகிடுது. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு, ஏன்னா அந்த இடத்தினுடைய அமைப்புனால ஒரு 1-2 இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இது வந்து பூமிக்கு கீழே உள்ள வாட்டர் பாடியை ஸ்கேன் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண டெக்னாலஜி. இங்கே பக்கத்தில் பைப் லைனோ தண்ணி தொட்டியோ செப்டி டேங்கோ எது இருந்தாலும் தண்ணி இருக்க மாதிரி அதுவும் ஆர்டிஃபிஷியலான வாட்டர் பாடி இல்லை, ஆழத்தில் எங்கேயோ இருக்க மாதிரி ஏமாக்கிறோம். இயற்கையாகவே 20 அடி 25 அடியில் தண்ணி உள்ள இடத்துலையும் ஆழத்தில் தண்ணி இருக்க மாதிரி தப்பான ரிப்போர்ட் வரும். ஸோ இந்த ஏரியாவுடைய ஜியாலஜி என்னென்னா மேற்கே கிழக்க பாறை அமைப்பு. நான் வாட்டர் போர்டு அனுபவம் தனியாருக்கு பார்த்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். மேக்ஸிமம் 110-150 அடிக்குள்ள தண்ணி வரும் இந்த ஏரியாவில். வீட்டுக்கு முன்னாடி 3வது ஸ்கேன் 14 மீட்டர் லென்த்து 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த வடகிழக்கு மூலை காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்குது. போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? இப்பவும் பயன்பாட்டில் இருக்கு. 2 வருஷம் பயன்பட்டு ரிப்பேர் ஆகிட்டுன்னா அடிவம்பு தேடலை. இது செப்டி டேங்க், இது லீச் விட்டா எல்லாமே உள்ளே போகும். இல்லை தொட்டியா இது மட்டும் கழி தண்ணி வெளியே இது மட்டும் தான் குளிக்க தொட்டி கிடக்கு பூமிக்கு கீழே. நம்ம அதை கடந்து பார்க்கல, அதனால் அதனுடைய எஃபெக்ட் இங்கே வராது. நமக்கு ரிப்போர்ட் இதோட முடிஞ்சிடும். இது கடந்து போனால் இதனுடைய ரிப்போர்ட்டை அப்படி காட்டும். அந்த பேரலெல்லாம் ஒரு லைன் போது பார்த்தீங்களா, தெருவில் லைன், அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா 30 அடி ரீச்சுக்குள்ளே தான் இருக்குது. ரெண்டாவது ஸ்கேன்லேயும் நல்ல பாயிண்ட் எதுவும் அமையலை. முதல் 2 ஸ்கேன்லையுமே போர்வெல் போடுறதுக்கு உண்டான பாயிண்ட் அமையலை. இந்த 3வது ஸ்கேன்லேயும் போர்வெல் போட தகுதியான இடம் அமையலை. இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, போர்வெல் போட தகுதி இல்லை. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுலேயும் போர்வெல் போட தகுதி இல்லை. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுவும் போர்வெல் போட தகுந்த இடம் இல்லை. இப்போ நம்ம மீண்டும் திரு தனபால் அவங்க இடத்துக்கு ஆய்வு பண்ணிக்க ஒரே ஒரு ஸ்கேனுக்காக வந்திருக்கேன். இங்கே பார்க்காத இடமே இல்லை, ஸ்கேன் பண்ணாத இடமே இல்லை. எத்தனை ஸ்கேன் பண்ணியிருக்கோம் சார்? 17 ஸ்கேன் முடிய போகுது பிறப்போம். இது வந்து வடலி விலை தானே தம்பி? வடலி விலை. இது 4வது தடையோ 5வது தடையோ வரேங்க. 5வது தடவை வந்திருக்கேன். நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணாத இடமே இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கேன் பண்ண இடத்துல திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது நம்ம தெற்க வச்சுருக்கோம்ல, அதான் முக்கியம். இங்கே இது வெட்டிகளாக இறங்குது. அதுக்கு அதே சரத்தில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். கிழக்க 2ம் மேற்கே கிழக்க ஒரே சிரமமாக வருது. இப்போ கூட வந்திருக்காரு, அவருக்கு என்ன மடத்துக்காடு, அவர் பேர் என்ன? பிரபாகரனா? அவருக்கு 2 பாயிண்ட் கொடுத்தேன், 2மே சக்ஸஸ். அவர் எங்கே அங்கேயே நிற்காரா? அவசரமாக பார்க்கக்கூடாது. சரி, இது 1-2 பார்த்துட்டு போகலான்னு வைங்களேன். அவருக்கு 10 ஏக்கர் இடத்த வந்து இப்போ மத்தியானத்துக்கு மேலே போய் பார்க்குறது நல்லது கிடையாது. பொறுமையாக பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த 2 பாயிண்ட், அது இவர் பங்குதாரரோ? அது ஃபாரின் பார்ட்டி அவங்க பருவ வைக்கிறாளோ? சரி.
ஓகே ஓகே. இவர் பருவ வைக்கார். அதில் தான் 2 பாயிண்ட் கொடுத்தா 2 சக்ஸஸ். அதான் ஆமாம் ஆமாம். அது மடத்துக்காட்டில் தண்ணி உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ 37 ஏக்கர் வர அளவுக்கு பார்த்து கொடுத்தோம்ல, அது உங்கள் ஊரால் தான் இது வைக்காரு பார்க்காரு. அவருக்கு 3 பாயிண்ட் கொடுத்தேன். உங்கள் ஊர் ஆள் தான் அங்கே அங்கே வேலை பார்க்காரு. நம்ம தோட்டம் பார்த்தாரல தண்ணி நல்ல தண்ணி அந்த நம்ம காத்தாடி போட்டுக்கலையா 3 பாயிண்ட் கொடுத்தேன். அவர் எத்தனை பாயிண்ட் போட்டாங்க தெரியல. போர் போடும்போது 100 அடிலே நல்லா தண்ணி வீடியோ அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் மற்ற வீடியோ அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா பக்கம் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு. மூச்சு பேச்சு காட்டலையே. போர் வீடியோ அனுப்புறதோட சரி. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணால் ஃபோனு எடுக்கல, அட்டன் பண்ணல. சரி, சுற்றி உள்ளவங்களும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எனக்கு அவங்க அனுப்பின வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரி, இது வெளியே உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி நிப்பாட்டாங்க, அனுப்பலை. அவங்க ஓனர் வந்து மும்பை ஆள்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அது உங்கள் ஊர் ஆள் தான் வேலை பார்க்காங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரு இங்கேருந்து வடகிழக்கில் இருக்கும். பொறுமையாக ஸ்டடி பண்ணால் சக்ஸஸ் ஆகிரும். அவங்களுக்கு நீட்டாக அவர் எத்தனை ஸ்கேனாலும் எடுங்கன்ட்டார். வடக்கிருந்து தெற்க நோக்கி ஸ்கேன் பண்ணோம். 12 ஸ்கேன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. தெற்கு ஓரத்தில் அந்த ஒரு மாட்டு குடும்பம், அதான் ஃபஸ்ட்டு போர். ஆமாம், அதுதான் முதல் போர்லேயே தண்ணி, நல்ல தண்ணி. இது கிழக்கு மேற்க ஸ்கேன் நடக்குது. ஆக்சுவலாக கிழக்கு மேற்க நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது, டெக்னிக்கலாக பண்ணக்கூடாது. இது வந்து ஏறக்குறைய ஒரே சரத்தில் ஸ்கேன் நடக்குது. நம்ம இது வரைக்கும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வடக்கு தெற்கு தான் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்போ பார்த்துருக்கோம். இப்போ முதல் ஸ்கேன்லேயாவது 2 இடம் அடையாளம் வச்சா, ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றுமே அடையாளம் வைக்கல, ஒன்றுமே இல்லை. இப்போ இது 3ஆவது ஸ்கேனு ஏறக்குறைய பாறை அமைப்புக்கு பேரலாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். 200 மீட்டர் ஆழத்துக்கு. விவசாயங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத அவர் நிரூபிச்சுட்டு வர்றாரு. நான் இங்கே 5வது முறையாக வந்திருக்கேன். நம்ம 20 ஸ்கேனுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது தம்பிங்க. ஒன்று கூட அவுட்ஸ்டாண்டிங்கான ரிப்போர்ட் வரல. ஏன்னா இருக்கிறதுல பெஸ்ட் இடத்த நாங்கள் கொடுத்து அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவருக்கு இந்த மரத்தை வச்சுட்டாரு கூட மனசு வர மாட்டேங்குது. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத சொல்லுது ரிப்போர்ட்டு. ஆனால் ஏற்றுக்க மனசு வர மாட்டேங்குது. காப்பாற்றணும். நீங்கள் அப்படி தானே காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி தானே அந்த போரை எடுத்தோம். சக்ஸஸ் ஆகிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தது திருப்தி இல்லை. வீட்டுக்கு பண்ணைக்கு பார்த்தது. வீட்டு தோட்டத்தில் 3 ஸ்கேன் தான் எடுத்தோம். அதில் ஒரு இது பரவாயில்லாமல் இருந்துச்சு. போர் போட்டாச்சு. தேவையான தண்ணி வந்துட்டு மரத்தை காப்பாற்றிடலாம் இந்த வருஷம். ஆனால் வீட்டு தேவைக்கு கூட நமக்கு இன்றைக்கி பார்த்த ஸ்கேன்லாம் இல்லை. அவங்களுக்கு வள்ளியூர், தெற்கு வள்ளியூர் விநாயகபுரம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்துட்டு வரோம். இதில் மரத்தை சாமானியமாக விட யாருக்கும் மனசு வராது. வடலிவில் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அடையாளமே இல்லை. இந்த 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் கிழக்கு மேற்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை நம்பலாமா வேண்டாமாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் பாறை அமைப்புக்கு ஆப்போசிட்டாக தான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இதுதான் பாறை அமைப்போட அதுக்கு பேரலாக ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போரல் போட்டு ரிசல்ட்டு வந்தால் தான் தெரியும்.